மகாதேவ் சம்போ. நட்சத்திர வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சித்திரை நட்சத்திரம். இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த வடமொழி பெயர் அப்படிங்கிறது சித்ரா. சித்ரா தான் மெயினாக வந்து சித்திரை நட்சத்திரத்தை எடுத்த உடனே நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இதில் பிறந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதர்சனமூர்த்தி என்று சொல்லப்படக்கூடிய சக்கரத்தாழ்வார். இந்த இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான விருட்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்வம் தான். ஒரு நபருக்கு சித்திரை நட்சத்திரம் நடக்கக்கூடிய நாளில் வில்வக்கன்றை நட்டுவிட்டு வந்து மிகப்பெரிய அளவில் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுத்த என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அப்போ இந்த சித்திரை நட்சத்திரம் யாருக்கெல்லாம் பலப்படுத்த வேண்டிய நிலைமையில் இருக்கிறதோ, அல்லது யாருக்கெல்லாம் ஒரு பாசிட்டிவாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாகவே கூட இருக்கட்டும், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க, என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் வருமா அப்படின்னு கேட்டாங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்தில் சித்திரை நட்சத்திர நாளில் ஒரே ஒரு வில்வக்கன்றை நட்டுவிட்டு மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு, ஓம் சுதர்சனாய வித்மகே ஜுவாலா சக்கராய தீமகி தன்னோ சக்கர பிரஜோதயாத். இது சுதர்சன மூர்த்தியினுடைய மகாமந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, நிச்சயமாக ஒரு 108 நாளில் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும், தடைப்பட்ட எல்லா விஷயங்களும் நீங்கி கிடைக்கும் அப்படிங்கிறது மாற்றவே முடியாத விதி. இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மகாதேவ் சம்போ.